Hi everyone. இன்னைக்கு வீடியோ டுட்டோரியல்ல நம்ம ஒரு ஃபார்மை செலீனியம் வெப் டிரைவர் யூஸ் பண்ணி எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் செஷன்லலாம் என்ன பார்த்தோம்னா ஒரு ப்ரௌசரை எப்படி ஓப்பன் பண்றது, ஒரு வெப் அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் பண்றது, அதுல ஒரு வெப் எலிமெண்ட் எப்படி செலக்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்றதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு mycontact.com அப்படின்ற ஒரு ஃபார்மை வெப்சைட்ல இருந்து நம்ம ஒரு ஃபார்ம் எடுத்து டெஸ்ட் பண்ண போறோம். ஏன் இந்த வெப்சைட்டை சூஸ் பண்ணனா, இதுல நிறைய வெப் எலிமெண்ட் இருக்கும். வெப் எலிமெண்ட் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கிற எல்லாமே வெப் எலிமெண்ட் தான். உங்க டெக்ஸ்ட் பாக்ஸ், பட்டன், செக் பாக்ஸ் இருக்கும், டிராப் டவுன்ஸ் இருக்கும். இது இல்லாத நிறைய ரேடியோ பட்டன்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வெப் எலிமெண்ட். ஸோ இது எல்லாமே தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வெப் நார்மலா டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு என்னன்னா, நீங்க ஏதாச்சும் டெக்ஸ்ட்டை அங்கே என்டர் பண்ணலாம். டெக்ஸ்ட் பாக்ஸே 2 டைப் இருக்குது. அதுல என்னன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் சிங்கிள் லைன், மல்டிபிள் லைன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராப் டவுன்ஸ் இருக்கு, செக் பாக்ஸ் இருக்கு, ரேடியோ பட்டன் இருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே தான் நம்ம அப்கமிங் செஷன்ல எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க நிறைய டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. இதுல எதை வேணாலும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலா டெக்ஸ்ட் பாக்ஸ் எதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு டெக்ஸ்ட் என்டர் பண்ணுவோம். உங்களுக்கு இங்க யூசர் நேம்னு கேட்டிருக்குன்னா உங்களால அந்த யூசர் நேம் கொடுக்க முடிஞ்சிருக்கணும். அப்பதான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒர்க் ஆகுது, இல்ல அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஒன்ஸ் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் ஆகலைன்னா அது நமக்கு தேவைப்படாது. ஸோ அதை டெக்ஸ்ட் பண்றதுக்கு நான் ஒரு புது கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த கிளாஸ் பேர் நான் ஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபார்ம் டெஸ்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ நியூல போயிட்டு கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்க கிளாஸ் நேம். ஸோ இங்க நான் என்ன கொடுக்குறேன்னா ஃபார்ம். ஸோ இப்போ நீங்க கிரியேட் பண்ண இது ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோன்னு இங்கே தான் நம்ம கோட் எழுத போறோம், ஃபார்ம் டெஸ்ட். ஸோ ஃபார்ம் டெஸ்ட்ல நார்மலா 2 ஸ்டெப்ஸ் நம்ம கொடுக்கணும். அது ஒன்று வெப் டிரைவர் ஃபயர்ஃபாக்ஸ், நெக்ஸ்ட் driver.get. இங்க நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிற யூஆர்எல் கொடுக்குறேன். ஏன்னா இது லோட் ஆக ரொம்ப நேரம் ஆகிறதுனால நான் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்க கொடுக்கணும்னா இந்த வெப்சைட் அட்ரஸை கொடுங்க. ஸோ அந்த வெப்சைட் அட்ரஸ் என்னன்னா, ஸோ நான் ஃபயர்ஃபாக்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த வெப்சைட் அட்ரஸ் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிற யூஆர்எலுக்கு www.mycontactform.com. ஸோ இதுதான் அந்த யூஆர்எல். ஸோ இதுல கூட நீங்க கொடுத்து பண்ணலாம், இல்லைன்னா அதை உங்க லோக்கல் ஃபைல்ல சேவ் பண்ணி வச்சுட்டு கூட அந்த வெப்பேஜை நீங்க டெஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் இந்த ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் ஆகும், அடுத்து இந்த யூஆர்எல் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதுல எப்படி டெக்ஸ்ட் பாக்ஸுக்கான ஸ்கிரிப்ட் எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ், பட்டன், செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன், டிராப் டவுன், லிங்க்ஸ், இதெல்லாம் தான் ஒரு ஃபார்ம்ல இருக்கும். ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ அதுக்கு உங்களோட என்ன வெப்பேஜை டெஸ்ட் பண்ண போறீங்களோ அந்த வெப்பேஜை நீங்க ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி நான் ப்ரீவியஸ் செஷன்ல சொல்லி கொடுத்த மாதிரி அந்த எலமெண்டோட டீட்டெயில்ஸை இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் வச்சு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ல என்ன அட்ரிபியூட்ஸ் இருக்கோ அந்த அட்ரிபியூட்ஸை எடுத்து நம்ம டெஸ்டிங்கை ப்ராசஸ் பண்ண போறோம். இப்போ நீங்க எந்த டெக்ஸ்ட் பாக்ஸை டெஸ்ட் பண்றீங்கன்னு பார்த்துக்கோங்க. எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இங்க சப்ஜெக்ட் அப்படின்ற டெக்ஸ்ட் பாக்ஸை சூஸ் பண்றேன். ஸோ இங்க இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட ஒர்க் என்னன்னா டைப் பண்ணலாம். டைப்னா என்னது, டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணேன், என்டர் பண்ணி கிளியர் பண்ணுறேன். இந்த 2 ஆப்ரேஷன் தான் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ எல்லா டெக்ஸ்ட் பாக்ஸ்லயும் இந்த 2 ஆப்ரேஷன் கண்டிப்பா பண்ணணும். என்டர் பண்ணவும் முடிஞ்சிருக்கணும், கிளியர் பண்ணவும் முடிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு நீங்க இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் அப்படின்னு கொடுக்கணும்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அங்கே அதோட ரிக்குவயர்மெண்ட் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயிலாக இருந்ததுன்னா உங்களுக்கு யூசர் நேம் @domain-name.comனு கொடுக்கணும்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் ஆகுதான்னு பார்க்கறது தான் வந்து டெஸ்டரோட வேல்யூ. ஸோ பாஸ்வேர்டு ஒன்லி மொபைல் நம்பர்ஸ் ஆர் அக்செப்டட், 10 digit மொபைல் நம்பர் அந்த மாதிரி கொடுத்தா நீங்கள் அதில் என்டர் பண்ணணும். ஸோ 10 digit மொபைல் நம்பர் அந்த மாதிரி கொடுத்தா நீங்கள் வந்து அந்த மொபைல் நம்பரை தான் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இதில் பாஸ்வேர்ட் எல்லாமே நீங்கள் ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டில் இப்போ என்னென்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு இருந்தால் அதில் ஆல்ஃபபெட், நியூமரிக், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே என்டர் பண்ணால் முடிஞ்சிருக்கணும். இப்போது நான் வந்து இந்த டிரைவரோட ஆப்ஜெக்டை வச்சு ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் எந்த ஃபைண்ட் பண்ணுமோ அதோட டீட்டெயில். ஸோ நீங்கள் இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இந்த சப்ஜெக்டுன்னு இருக்கிறதுக்கு நேராக அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்கள் கர்சரை வச்சு இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்னு கொடுக்கணும். இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் டூல் ஓப்பன் ஆகும். அதில் அந்த செலக்ட் ஏரோ இருக்கிறத வந்து சூஸ் பண்ணிங்கன்னா போய் சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா அங்கேருந்தே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இங்கே வந்து என்னென்னு இருக்குன்னா ஐடி ஈக்குவல் டு சப்ஜெக்ட், நேம் ஈக்குவல் டு சப்ஜெக்ட்னு இருக்குது. ஸோ ஐடியும் இருக்குது, நேமும் இருக்குது. நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஐடி இருக்கிறதுனால மோஸ்ட்லி ஐடி எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பை டாட் ஐடி ஆஃப் சப்ஜெக்ட்னு கொடுத்துட்டு இதில் என்ன கொடுக்க போகிறோம்னா டெக்ஸ்ட் என்டர் பண்ண போகிறோம். ஸோ செலீனியமில் ஏதாச்சும் ஒன்று என்டர் பண்ணணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் சென்ட் கீ. ஸோ டாட்னு வச்சுட்டு நீங்கள் என்னென்னு கொடுக்கணும்னா சென்ட் கீஸ்னு கொடுக்கணும். ஸோ இது எதுக்காக? டு என்டர் த டெக்ஸ்ட். ஸோ என்டர் த டெக்ஸ்ட்டுக்கு என்ன கொடுக்கணும்னா சென்ட் கீ. இப்போ பையை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிடணும், செலீனியமோட பை. நெக்ஸ்ட் இங்கே டாட்னு வச்சு சென்ட் கீ கொடுங்க. சென்ட் கீ கொடுத்துட்டு என்ன டெக்ஸ்ட் என்டர் பண்ணுமோ அதை அப்படியே இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே டைப் பண்ணிங்கன்னா அது அப்படியே அங்கே இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் போயிட்டு டைப் ஆகும். ஸோ இங்கே என்ன கொடுக்கணும்னா டிரைவர்கிட்ட ஃபைண்ட் எலிமெண்ட் பை ஐடி சப்ஜெக்ட்னு இருக்கிற இடத்துல போயிட்டு டெஸ்டிங்னு நீங்கள் என்டர் பண்ணணும்னு நம்ம செலீனியம் கோட் மூலமா தெரிவிக்கிறோம். இப்போ நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை ரன் பண்ணுங்க. ரன் பண்ணீங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் ஆகும், யூஆர்எல் ஓப்பன் ஆகும். அப்புறம் ஐடி ஈக்குவல் டு சப்ஜெக்ட்னு இருக்கிற இடத்துல டெஸ்டிங்னு பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் ஆகி யூஆர்எல் ஓப்பன் ஆகி ஐடின்னு இருக்கிற இடத்துல இப்போ இங்கே காமிக்கிற சப்ஜெக்ட் இல்லை, கோடுக்குள்ளே இருக்கிற சப்ஜெக்டை மேட்ச் பண்ணி தான் இது இங்கே டெஸ்டிங்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ டெஸ்டிங் பண்ணியாச்சு. அடுத்த ஆப்ரேஷன் என்ன பண்ணுவோம்? கிளியர். ஸோ கிளியருக்கு வந்து அதே ஐடி தான். நீங்கள் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் கீக்கு பதிலாக இங்கே டாட் வச்சு பார்த்தீங்கன்னா கிளியர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஸ்டிங்னு கொடுத்துட்டு அதே டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கிளியரும் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து உங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளியர் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுவீங்க. ஸோ கிளியர்ன்றது இட் இஸ் யூஸ்ட் டு கிளியர் த என்டர் டெக்ஸ்ட். இப்போ உங்கள் டெஸ்ட் ரன் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் என்டர் ஆகி அது கிளியர் ஆகிருக்கும். நிறைய டேப் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா லோடிங் டைம் அதிகமாகும். ஸோ டிரைவர் டாட் க்ளோஸை எப்பயுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுனால நான் க்ளோஸ் பண்ணல, ஏன்னா அது ஆப்ரேஷன் முடிச்சோன்னா இன்ஸ்டண்ட்டாக க்ளோஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பிரிண்ட் ஆகாது, கிளியர் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். அடுத்து நான் என்ன கொடுப்பேன்னா கிளியர் ஆனதுக்கு அப்புறமேலுக்கு ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா பிரிண்ட் ஆகுதான்னு பார்க்கணும்.
ஸோ அதே சென்கி இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் காப்பி பண்ணி போட்டு டெஸ்டிங்க்கு பதிலாக செலீனியம்னு கொடுக்குறேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணால் டெஸ்டிங் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் அது கிளியர் ஆகிட்டு செலீனியம்னு பிரிண்ட் ஆகும். ஸோ நான் ப்ரௌசர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு, யூஆர்எல் ஓப்பன் ஆயிடுச்சு, டெஸ்டிங்னு பிரிண்ட் ஆகி கிளியர் ஆகி செலீனியம்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து டெஸ்ட் பண்ணு. இது வந்து சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் பாக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது மல்டிபிள் லைன் டெக்ஸ்ட் பாக்ஸ். மல்டிபிள் லைன் டெக்ஸ்ட் பாக்ஸ்னா எது சொல்லுவீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் மெசேஜ் போடணும் அப்படின்னா 250 கேரக்டர்ஸ் மெசேஜ் இருக்கணும், இல்லை 150 கேரக்டர் மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வந்து மல்டிபிள் லைன் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ நீங்கள் வந்து நிறைய லைனை வந்து டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு தனியாக எதுவும் கான்செப்ட்லாம் இல்லை. ஜஸ்ட் இதில் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட டீட்டெயில்ஸை கெட் பண்ணி இந்த மாதிரி டெஸ்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு மேனுவலாக செஞ்சு பார்ப்போம். அடுத்து நம்ம ஜஸ்ட் சும்மா மேனுவலாக செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் கோடில் போயிட்டு இதே மாதிரி ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட ஐடியை கெட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மல்டிபிள் லைன் டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் வந்து எவ்வளோ டெக்ஸ்ட் என்டர் பண்ண முடியும், மேக்ஸிமம் லிமிட். மேக்ஸிமம் 250னா நீங்கள் 250 வரைக்கும் கொடுக்கணும். மினிமம்னா மினிமம் வரை கொடுத்து செக் பண்ணணும். இப்போ இதோட இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்ல இதோட டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி ஈக்குவல் டு Q2 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணி இங்கே டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் ஐடி Q2 சென்கீழ வந்து ஜஸ்ட் டெக்ஸ்ட் என்டர் பண்ணுங்க. டெஸ்டிங் செலீனியம் ஃபார் ஃபார்ம் அப்படின்னு நான் என்டர் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ செலீனியம் டெஸ்டிங் ஃபார் ஃபார்ம் என்டர் பண்ணிட்டு இது எல்லாமே அடுத்தடுத்த லைன்ல வர மாதிரி பிரிண்ட் ஆகணும். அப்போ அதுக்கு என்ன கொடுக்கணும்னா, ஒரு ஒரு வேர்டுக்கு முன்னாடி இல்லை ஒரு ஒரு சென்டென்ஸாக கொடுக்குறீங்கன்னா இந்த /n ரெப்ரசென்ட் பண்ணும். /n என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் லைனுக்கு அது போயிடும். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த லைனுக்கு போணுச்சுன்னா அது மல்டிபிள் லைன் டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை போகலைன்னா மல்டிபிள் லைன் ஒர்க் ஆகலைன்னு சொல்லுவோம். இப்போ இதை கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல செலீனியம் பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இங்கே அது வந்து முன்னாடி நான் அந்த கோடை டிசேபிள் பண்ணாதனால அது பிரிண்ட் ஆயிருக்கு. இல்லை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா இது மட்டும்தான் பிரிண்ட் ஆயிருக்கும். செலீனியம் டெஸ்டிங் ஃபார் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி தான் செலீனியம் டெஸ்டிங் ஃபார் ஃபார்ம் அப்படின்னு இந்த மாதிரி தான் வந்து உங்களோட டெஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆகும். எந்த ஸ்டெப்ல நீங்க வந்து உங்க கோட் எழுதுனீங்களோ அதே மாதிரி தான் ஸ்கிரிப்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நீங்க எழுதும் போது ஸ்கிரிப்ட் அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். ஸோ இப்போ நம்ம சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் பாக்ஸோ மல்டிபிள் லைன் டெக்ஸ்ட் பாக்ஸோ எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்து பட்டன் செக் பாக்ஸ் வந்து நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.